அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஆமிசத்தை அந்த செத்த பொணத்தை நீங்க உண்ணும்போது அதனுடைய கர்மா மொத்தத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு உயிர் போகும்போது அந்த உயிரோட வலியும் வேதனையும் பிரபஞ்சத்துக்கிட்ட போகும். அந்த பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட போகும்போது அது சாபம் வரும். சாபம் வந்து மனிதனை கெட்ட கர்மாவை தாக்கி அடுத்த ஜென்மத்துல பாடா படுத்தி எடுத்துறான். இறைச்சி அதிகமாக உண்டு வளரக்கூடிய மனிதனுக்கு இந்த சாஃப்ட் நேச்சர்ன்றதே இருக்காது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃபாவே இருப்பான். மூணாவது மெயினான காரணம் இப்போ நான் சொல்றேன். உங்க வீடு தீப்பிடிச்சு எரியும் போது நீங்க முதலில் காப்பாற்றுவது எது? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற கேரட்டையோ கத்திரிக்காயோ பீன்ஸையோ முருங்காயோ போய் ஐயோ இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா போய் காப்பாத்துறீங்க. நீங்க இல்லை என் நாயும் என் பூனையும் காப்பாற்றணும், முதல்ல அதுக்கு உயிர் இருக்கு வலிக்குதுன்னு போய் காப்பாத்துறீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு எங்க வருது இந்த ஞானம்? உண்மையாவே டேஸ்ட் உங்களுக்கு என்ன சிக்கனா கொடுக்குது? அதுல தடவக்கூடிய மசாலா தான் கொடுக்குது. தனி சிக்கன் எடுத்து நீங்க கடிச்சு பாருங்க, உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்குமா? தனி சிக்கன் எடுத்து வறுத்து சாப்பிட்டு பாருங்க, அது ஏதாவது டேஸ்ட் இருக்கா? உப்பு மிளகா பொடி அதுக்கு உண்டான மசாலா கிசாலாம் போட்டாதான் ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கு. அப்போ உங்க மைண்டே உங்களை ஏமாத்துது. இல்லைன்னா அது வெறும் ரப்பருங்க. அது மட்டன் அப்படிதான், சிக்கன் அப்படிதான், மீன் அப்படிதான், அதுக்கும் உயிர் இருக்கு. தயவு கூர்ந்து அதை புரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு இனிமேலாவது உண்மையான பாதையில வர ஆரம்பிங்க.